வெளியேறப்பெற்ற உயர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களோடு கூட இந்த தேவ செய்தி மூலமாய் நான் தொடர்பு கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கடையம் என்கிற ஊரில் சத்திரம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்து வந்தேன். ஒரு நாள் திடீரென்று இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்துவிட்டார். எனக்கு கணித வகுப்பு அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. எங்கள் அறைக்கு வந்த இன்ஸ்பெக்டர் என்னை எழுப்பி 9வது வாய்ப்பாடு, அதாவது 9th டேபிள் சொல் என்றார். நானோ மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவன், கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட். அவர் சொன்ன உடனே நான் அந்த 9வது வாய்ப்பாடு சொல்ல ஆரம்பித்தேன். இடையில அதற்கு மேல் சொல்ல முடியவில்லை, தெரியவும் இல்லை. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்னை திட்டவில்லை, ஆனால் அந்த கணித ஆசிரியரை சத்தம் போட்டார். 9வது படிக்கிற மாணவனுக்கு 9வது வாய்ப்பாடு கூட தெரியவில்லையே என்றார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனங்களில், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி என்று சொல்லப்பட்டிருக்குது. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் நாம் நல்ல முறையில் அர்ப்பணிப்போடும் நம்முடைய கரத்தின் கீழ் கொடுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். திருச்சபையும் பிள்ளைகளை நம்முடைய செட்டின் கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நல்ல காரியங்களை போதித்து அவளை உற்சாகப்படுத்தி நல் வழியில அவளை நடத்த வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் நம்முடைய பொறுப்பில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய எதிர்காலம் இந்த போதனையில் இருக்கிறது, நாம் கொடுக்கிற இந்த டீச்சிங்கில் இருக்கிறது. ஆகவே மிகுந்த அர்ப்பணிப்போடும் ஜெபத்தோடும் அக்கறையோடும் நாம் அவர்களை நல்வழிப்படுத்துவோம், அவர்களுக்கு போதனைகளை கொடுப்போம். கர்த்தர் அவர்கள் எதிர்காலத்தில் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் தேசத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நல்ல சமுதாயத்தை உருவாக்குறவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே அப்படிப்பட்டதான பொறுப்புகள் நம்முடைய கரத்தில், பெற்றோருடைய கரத்தில், ஆசிரியருடைய கரத்தில், திருச்சபையுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த பொறுப்புகளை நாம் உணர்ந்து சிறப்பாய் செயல்பட கிருபை தருவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வகுப்புகளில் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நற்போதனை செய்ய, நல்ல வழியில நடத்த நாங்களும் நல்ல ரோல் மாடலாய் அவர்களுக்கு முன்பதாக அன்போடும் கனிவோடும் பரிவோடும் ஆண்டவரே எல்லா விதமான ஒழுக்கத்தோடு நடக்க முடியாத கிருபை தார். நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை ஆசீர்வாதம் எங்களோடும் ஆண்டவரே அனைத்து பிள்ளைகளோடும் இருப்பதாக. சகல கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைத்து பிள்ளைகளோடும் மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe and share to spread the God's love.